நமஸ்காரம். ஒருத்தருடைய வார்த்தை எடுபட வேண்டுமானால் அவர் நிறைய பேசுபவராக இருந்தால் நாம் கேட்டுக்கொள்வோமா, அல்லது குறைவாக பேசுவார் நிறைவாக பேசுவார் என்றிருந்தால் அவரிடத்தில் கேட்டுக்கொள்வோமா? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எல்லாரும் வாட்ஸ்அப் உபயோகப்படுத்துகிறோம். சிலர் விதிவிலக்கு பண்ணுவதில்லை. பண்ணுபவர்களை பற்றி சொல்லுகிறேன். அதில் ஒவ்வொருத்தரோடும் நாம் அனுப்பியிருக்கும் செய்திகள் சாட் என்று வருகிறது. அது எவ்வளவு நாளைக்கு வேணுமானாலும் அந்த செய்தியை வைத்துக் கொள்ளலாம் அல்லது அழித்து விடலாம். அதுவும் தானே அழிப்பதற்குண்டான வழிமுறைகளையும் வைத்திருக்கிறது. யாருடனோ ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி அனுப்பித்தேன். அது இப்போது அந்த செய்தி வேண்டும். அது ஒரு நல்ல விஷயம். யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருக்கலாம், நான் மற்றொருத்தருக்கு அனுப்பியிருக்கலாம், நானே எழுதினதாக இருக்கலாம். அது யார் அனுப்பினது எப்படின்னு எனக்கு இப்போது தெரியவில்லைன்னு வைத்துக் கொள்வோம். உடனே சரி, சாட் பாக்ஸில் போய் தேடுவோம். யாருடைய சாட் பாக்ஸில் தேடுவோம்? தினப்படி நமக்கு நிறைய அனுப்பி கொண்டிருப்பவர் யாரோ அவருடைய சாட்டில் தேடுவோமா, அல்லது இவர் குறைவாகத்தான் மெசேஜை பண்ணுவார், நாமும் அவருக்கு நிறைய பண்ணதில்லை, ஆனால் இந்த விஷயத்தை அவருக்கு அனுப்பித்தா போல் இருக்கிறது, அவர் தொடர்புடையது, அதனால் சட்டென்று அவருடைய சாட் பாக்ஸில் பார்க்கலாம். இதுதான் யாருமே செய்வார்கள். நிறைய அனுப்புபவர்களாக இருந்தால் அது அதற்குள் காணாமலே போயிருக்கும். அப்படி என்றால் கடலில் கரைத்த பெருங்காயத்தை போல் இருக்கும். தேடுவது கஷ்டம். அதே மாசத்துக்கு 1-2 செய்திகள் தான் ஒருத்தர் இடத்திலிருந்து வரும் இருந்தால் அங்கு போய் தேடினால் உடனடியாக கிடைத்துவிடும். இதற்குத்தான் அந்த உதாரணம் சொன்னேன். யார் குறைவாக பேசுகிறாரோ அவரிடத்திலிருந்து ஒரு செய்தி வருமானால் அது சட்டென்று மனதில் பதியும். ஏற்றுக்கொள்வோம். கொஞ்சம் காது கொடுப்போம், இவர் பேசவே மாட்டார், பேசுகிறார், அதனால் கேட்டுக்கொள்வோம் என்று அட்டென்டிவாக இருப்போம். ஆனால் இதே நிறைய ஒருத்தரோட எதோ பேசிக் கொண்டிருப்போம்னால் அந்த அட்டென்ஷனே போய்விடும். அவரோடு எப்போதும் பேசிக் கொண்டிருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏனெனில் தேடுவதும் கஷ்டம். அப்படி நிறைய பேசுபவரோடு சில விஷயங்களில் நம் கருத்து ஒத்து போயிருக்கும், பலதில் ஒத்து போயிருக்காது, இரு வகையும் இருக்கும். அதனால் இவர் கருத்து என்னோட ஒத்து போகுங்கிற நம்பிக்கையே குறைந்திருக்கும். அதனாலும் காதில் போட்டுக்கொள்ள மாட்டோம். சரி, அவர் நிறைய சொல்லுவார், இருக்கட்டும், நாளை பேசிக்கொள்வோம், விட்டு விடுவோம். ஆனால் குறைவாக பேசுபவர் ஒன்று நிறைய தடவை கருத்து ஒத்து போயிருக்காது அநேகமாக, அல்லது பல தடவை ஒத்து போயிருக்கும். ஏன்னா மொத்தமே குறைவு தானே. எப்போதும் ஒத்து போனதில்லை என்றால் அவரிடத்தில் பேச்சையே நிறுத்தி இருப்போம், தேட மாட்டோம். நிறைய ஒத்து போயிருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். அதனால்தான் இந்த வாட்ஸ்அப்பை உதாரணமாக சொன்னேன். செய்தி வேண்டுமானால் எங்கு போய் தேடுவோம்? குறைவான இடத்தில் தான் தேடுவோம். அப்பதான் சட்டென்று கிடைக்கும், நிலைக்கும். மேலும் ஒருத்தர் பேசும்போது தனக்கு எல்லாம் தெரிந்தா போல பேச மாட்டார். ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு ஒழுங்காக தெரியும்,
அதை பத்தி கேட்டால் சொல்லுகிறேன். இப்படி இருப்பவரை சூஸ் பண்ணி கேட்போம். என்னால் அவர் ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட், எனக்கு அது எல்லாம் தெரியும், எதை பத்தியும் பேசுவேன், வளவளா அதெல்லாம் இல்லை. எதுவும் தெரியும்னு சொல்ல போனாலே இவர் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்னு விட்டு விடுவோம். மேலும் அப்படி பேசுபவர் பிரத்தியார் கருத்துக்கு மதிப்பளிப்பவராக இருக்க வேண்டும். தானேதான் பேசுவார். எப்ப எது அவர் பேசினது தவறுன்னு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இப்படி இருந்தாலும் காது கொடுக்க மாட்டோம். நாம் ஒன்று சொன்னால் அது சரியா இருக்குமானால் அவரே அதை ஏற்றுக்கொள்வார். அப்பதான் மதிப்பு உயரும். இதை போல் சில குணங்கள் இருக்குமானால் அப்பதான் அவர் பேசுவது எடுபடும், நாம் கேட்போம். அதே போலத்தான் நாம் பேசினாலும் நாம பேசுவதும் எடுபட வேண்டுமானால் இந்த ஒரு வரைமுறையை பின்பற்றினால் நலம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.